அனுமதி பெறாத மழலையர் பள்ளிகள் செயல்படுவது குறித்து உரிய விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை வக்கீல் பாலகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலன் மனு தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட அனுமதி பெறாத மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும், சென்னையில் மட்டும் 760க்கும் மேற்பட்ட பள்ளிகள் செயல்படுவதாகவும், அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இவ்வழக்கு வியாழனன்று நீதிபதிகள் பால் வசந்தகுமார், ரவிச்சந்திர பாபு ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனுமதி பெறாத பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் 2 வார காலத்திற்கு தமிழக அரசு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அரசுக்கும் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை மனுக்கள் அனுப்பி எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இதில் அரசை உடனடியாக பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த 760 சென்னை மாநகரில் செயல்படும் அனுமதி பெறாத மழலையர் பள்ளிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மழலையர் பள்ளிகள் வரன்முறை இல்லாமல் கல்வி கட்டணம் வசூலிப்பது குறிப்பிடத்தக்கது.